பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். உபாகமம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில், கையின் பிரயாசத்தில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், என்னுடைய பிசினஸ்ல இதுவரை இல்லாத ஒரு விருத்தியான நிலையை நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் செழிப்பை தருகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறபடியினால் என்னுடைய வாழ்க்கை காய்ந்து போய் வறண்டு போய் இருப்பதை ஒரு நாளும் அவர் விரும்புவது கிடையாது. நான் மேலே வர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நன்மைகளை புசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தத்தின் ஒன்றாய் இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நிறைய காரியங்கள்ல வறட்சியை மாத்திரம் பார்க்கிறீங்களா? குறைவுகளை மாத்திரம் பார்க்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நஷ்டத்தை பார்க்கிறீர்களா? ஏமாற்றத்தையும் தோல்விகளை மாத்திரமே கடந்த சில வருடங்களாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்கி தயவு செய்து நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார். நீங்க மல்டிப்ளை ஆக போறீங்க, நீங்க பெருக போறீங்க. பிரைஸ் காட். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் உங்களை பெருக செய்ய போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பிடியுங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் மெய்யாகவே உங்களை அடுத்த எல்லைக்கு கொண்டு போக போகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் அடுத்த எல்லையை பார்க்க போகிறீர்கள். ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். அவர் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை தந்தார். பிரைஸ். விருத்தி அடைகிறது அப்படின்னா 100 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது சீசன் டைம்ல இல்ல. நல்ல கால சூழ்நிலைகள் அல்ல, நல்ல மழை, நல்ல செழிப்பான அப்படிப்பட்ட நேரத்தில் அல்ல, பஞ்ச காலத்தில் இருக்கும் பொழுது ஈசாக்குக்கு 100க்கு 100% அற்புதங்களை அவர் கொடுக்க முடியும் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட 100% ஒரு விருத்தியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க நம்புங்க. ஸ்தோத்திரம். ஒரு விருத்தி உண்டாக போகிறது, ஒரு பெருக்கம் உண்டாக போகிறது. உங்களுடைய கையின் பிரயாசங்களை, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். நீங்கள் விருத்தி அடைய போகிறீர்கள். யாக்கோப்பு ஸ்தோத்திரம் தன்னுடைய மாமா ஒரு சேலஞ்ச் பண்றார், ஆட்டுக்குட்டி சேலஞ்ச். ஸ்தோத்திரம். நமக்கு நல்லா தெரியும், தண்ணி குடிக்க வரும் பொழுது சில மரப்பட்டைகளை போட்ட உடனே அந்த குட்டிகள் எல்லாம் புள்ளி புள்ளி போட்ட குட்டியா பிறக்க ஆரம்பிச்சான். ஸ்தோத்திரம். விருத்தி அடைய செய்தார். வேரும் கோலும் கையுமாய் போன யாக்கோப்பனுடைய வாழ்க்கையை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து ஒரு பெரிய விருத்தி அடைய செய்தார் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை விருத்தி அடைய போகிறது. உங்களுடைய பிள்ளைகள் விருத்தி அடைய போகிறார்கள். நீங்கள் எட்டாத, நீங்கள் பெறாத உயரத்தை பார்க்க போகிறார்கள். பிரைஸ் காட். தாவீதை குறித்து வாசிக்கிறோம். தாவீது வர வர விருத்தி அடைந்தார். பிரைஸ் காட். ஆரம்பத்தில் ஒண்ணு இல்ல, நிறைய பிரச்சனைகள், போராட்டம், கஷ்டம். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். வர வர விருத்தி அடைந்தான். சவுலின் குடும்பத்தார் பலவீனப்பட்டு போனார்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை பலவீனப்படுத்திவிட்டு உங்களை, உங்கள் குடும்பத்தையும் வர வர விருத்தி அடைய செய்ய போகிறார். பிரைஸ் காட். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவர் உனக்கு இறங்கி உனக்கு தயவு செய்து, ஒரு பெரிய தயவை பார்க்க போறீங்க. இதுவரை இல்லாத ஒரு பெரிய தயவு உங்களை தொட போகிறது. அவர் உங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார். இந்த இரக்கமும் தயவும் தான்
என்ன விருத்தி அடைய செய்ய போகிறேன். Praise God. இந்த வார்த்தை அப்படியே ஜெபமா சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே. Praise God. இந்த தயவும் இரக்கமும் ஒரு புதிய விருத்திக்கு நேர, ஒரு புதிய பெருக்கத்திற்கு நேர உங்களை உங்கள் குடும்பத்தை நடத்த போகுது. கண்களை மூடி ஜெபிங்க. Praise God. Hallelujah. என் ஜனங்கள் எதிலெல்லாம் வறட்சியில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வறண்டு போன நிலைமையில எவைகளிலெல்லாம் குறைவாய் இருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றிவிட்டு என் ஜனத்திற்கு ஒரு பெரிய விருத்தியை கர்த்தர் கொடுப்பீரா. ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம் இறங்கி வரட்டாண்டவரே. அவர்கள் வர வர விருத்தி அடைவார்களாக. அவருடைய சரீர சுகத்துல, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்பத்துல, அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, அவருடைய பிசினஸ்ல, அவருடைய வேலைகள்ல, கையின் பிரயாசத்துல இதுவரை பார்க்காத ஒரு பெரிய விருத்தி உண்டாகட்டும், ஒரு செழிப்பு உண்டாகட்டும். ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்மை நாள் வரப்போம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்லது. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இதுவரை இல்லாத அளவு ஒரு பெரிய விருத்தியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.